பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, 20 பல் பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 8 கிராம்பு, 2 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், கொஞ்சம் போல தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு செய்யறதுனால நான் 15 பீஸ் அளவுக்கு இடியாப்பத்தை சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பேருக்கு செய்றீங்களோ அந்த மாதிரி மசாலாவை கொஞ்சம் கூடவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் இடியாப்பத்தை பிச்சு போட்டாச்சு. அடுத்ததாக அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி எல்லாமே இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம் அளவுக்கு சிக்கன் கொத்து வாங்கியிருக்கேன், போன்லெஸ். இப்போ இந்த போன்லெஸ் சிக்கன் கொத்தை மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சமைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் சிக்கனை ஒரு 5 நிமிஷம் சமைச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு சிக்கனை நல்லா கம்ப்ளீட்டா வேக வச்சுக்கோங்க. சொல்லுங்க. இப்போ ஒரு கை நிறைய நல்லா கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிச்சு வச்சிருக்கிற இடியாப்பத்தை ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா ஜென்டிலா இந்த சிக்கன் கிரேவில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி, செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until tata, bye bye from Munna and stay tuned for Munna's menu.